துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக பயிற்சி 5ஆம் இடத்தில் வந்தால் என்ன ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க. இந்த 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, அதி அற்புதமான ஒரு நேரம். இந்த இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது ஒரு அற்புதமான ஒரு பலன். அதே நேரத்தில் இத்தனை கிரகங்களை தாண்டி முக்கியமான விஷயமாக 2 கூடிய செவ்வாய், இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திற்கு வரும் பொழுது பண விஷயத்துல நிறைய சொத்து, புது புது சொத்தெல்லாம், தென்னை மரங்களை தேடி வாங்குகிறீர்கள், பண்ணையார் ஆகுகிறீர்கள், நிறைய விஷயம். அடுத்ததாக முக்கியமான விஷயமாக கருதப்படுவது என்ன அப்படின்னா, இறையருளை தொடர்ந்து, குழந்தை பிராப்தியை தொடர்ந்து, பந்தயத்தை தொடர்ந்து 5ஆம் இடத்துல நடக்கக்கூடிய மிக அற்புதமான பலனாக நாம் ஒரு விஷயத்தை நாம் சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான விஷயங்கள்லாம் 9ஆம் இடத்துக்கு குரு ஒரு பக்கம், இந்த பக்கம் என்னடான்னா இவர் ராகு கேது 5ஆம் இடத்துல இருக்காங்க. ராகுனாலே அசுர பலங்க ஐயா, ராகுனாலே அசுர பலம். அசுர பலம் மிக்க இந்த ராகு பகவான் என்ன செய்கிறார்? அசுரத்தனமான முன்னேற்றத்தை தருகிறார். வெற்றி வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி. ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக பயிற்சி 5ஆம் இடத்தில் வந்தால் என்ன ஆகும்? தம்பி காயம்கிட்ட கொடுத்தா அழகா தம்பு வச்சிருவார். 5 கிரகமும் 5ஆம் இடமும். 5 கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன ஆகும்? புத்திர சந்தானம் நிரம்பி வழியும். யாரெல்லாம் ஐவிஎஃப் பண்றீங்களோ, ஐயுஐ பண்றீங்களோ, குழந்தை பாக்கியத்துக்காக கஷ்டப்படுறீங்களோ, கவலையே படாதீங்க. இந்த விடிவு காலம் பிறந்தாச்சு. இந்த டாக்டருங்கள்ட்டெல்லாம் ரொம்ப பக்கத்தில் போகக்கூடாது. ரொம்ப பக்கத்தில் போயிட்டா என்ன பண்ணுவாங்க? 2 பில்லை போட்டு விட்ருவாங்க. இந்த மாதிரி ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ணோம்? ஒரு நிமிஷம் யோசிக்கணும். கிரக பலன்கள் நமக்கு நன்றாக கூடி வரும் பொழுது இறையருள் இருந்தால் போதும், குழந்தை பிறந்துவிடும். குழந்தை பிறப்பு என்பது கடினமாக மாறும் பொழுது தான் இந்த போன்ற முயற்சிகள்லாம் எடுக்கணும். ஆனால் இப்போ சமீபத்த காலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தை இல்லைன்னா உடனே ஒரேடி கோ ஃபார் ஐவிஎஃப் அப்படிங்கிறது என்ன. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆகிற ஒரு சுச்சுவேஷனில், சுகப்பிரசவமே வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? சிசேரியனுக்கும் இதுக்காகவும் நம்ம கல்ச்சரே மாறி போச்சு. வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அது மாதிரி 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்டீங்க, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, 2 குழந்தையா பிறந்துடும். நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 5ஆம் இடம் என்பது பந்தயம். வாழ்க்கையில் பந்தயம் உசுருக்கு சமமானதுதான். பந்தயம் என்ன தெரியுமா? நமக்கு நம்மளே ஜெயிக்கிறது. நான் குடியை விட்டுட்டு இனிமேல் தொட மாட்டேன். பந்தயம் வைங்க, உங்களை நீங்களே ஜெயிங்க. இனி வாழ்க்கையில் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். பந்தயம் வைங்க. இந்த மாதம் 2 லட்சம் சம்பாதிச்சுட்டு தான் ஃபோனை கீழே வைப்பேன். பண்ணுங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன பந்தயங்கள், இந்த பந்தயங்கள் நம்மளை தூக்கி விடுறது தான் வாழ்க்கையோட கிக்கே அதில் தான் இருக்கு. நண்பர்களே, 5ஆம் இடம் என்பது என்ன? பந்தயம். அந்த 5ஆம் இடத்துல யார் யார் இருக்கிறார்? ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறார், 2 கூடிய செவ்வாய் இருக்கிறார், அதே மாதிரி சூரியன் இருக்கிறார். அதான் பிரச்சனை. இப்போ இத்தனை பேர் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, சனியோடு சேர்ந்த ராகு சேர்ந்து இருக்கும் பொழுது பெருஞ்சொத்து சேருகிறது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி ஆகிறது. கவலைப்படாதீங்க. சொத்துல ஏதாவது ஒரு விஷயம், சுவாமியே நேரில் வந்து காந்தாரபுரத்தில் வர மாதிரி கோர்ட்டு எத்தி அது நின்ன தீர்மானம் அப்படின்னு சுவாமியை அருள்வாக்கு புரிஞ்சு சொத்து விஷயத்தில் ஏதாவது வில்லன்ஸ் வந்திருந்தாருன்னா கோர்ட்டு வாசலுக்கே வர மாட்டாங்க. அதாவது பிராது கொடுக்குறவங்கெல்லாம் அவங்களை விட்டு போயிடுவாங்க. பாலவல்லிய பிரார்த்தனை கொத்தனாரே. 5ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது என்ன ஆகுது? கோர்ட்டு விஷயத்துல ஒண்ணுமே இல்லாத கேஸுக்கெல்லாம். நண்பர்களே, யாரும் கோர்ட்டையோ கேஸையோ போலீஸோ பார்த்து பயப்படலை. நம்ம பக்கம் நேர்மையா இருக்கும்போது யார் பயப்பட போறா? ஆனா பிரச்சனை என்னன்னா, கம்பெனியில் லீவ் போட்டு நம்மளால கோர்ட்டுக்கு போக முடியாது. இதுக்கு பயந்துட்டு தான் பாதி பேர் சொத்து விஷயத்துல போறதே கிடையாது. நம்ம ஊர்ல சிவில் கேஸ் போட்டா 10 வருஷம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாறுதல்களும் வசதிகளும் ஏற்படுகிறது. சுக்கிரமூர்த்தி ராகுவோட சேருகிறார். இப்போ 5ஆம் இடத்துல காதல் வருகிறது. நிறைய பேர் இன்ப சுற்றுலாலாம் போவீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? ஊட்டி கொடைக்கானல்லாம் போவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. you are going to see a new world soon. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்றீங்க? குடும்பத்தோட மகிழ்ச்சியாக
ரொம்ப சந்தோஷமான இடங்களுக்கெல்லாம், ஊட்டி மாதிரி, கொடைக்கானல் மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா இறை அருள். நிறைய பேர் குலதெய்வ சாபம் பெற்றிருக்கோம் சார், என்னன்னு தெரியல சார், எங்கள் குடும்பத்தில் தொடர்ச்சியாக 3 தலைமுறையாக யாருக்குமே ஒரு கல்யாணமும் ஆக மாட்டேங்குது, குழந்தையும் பிறக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரியல, ஒரு தடசமாக இருக்குது. நிறைய பேர் வீட்டில் பார்த்துக்கோங்க, இது போன்ற விஷயங்கள் இருந்தால் ரொம்ப சென்சிட்டிவான பாயிண்ட். தெய்வம் தரும் தண்டனைன்னு ஒரு பேட்சே இருக்குது. தெய்வம் எந்த விதத்திலலாம் தண்டனை தரும் என்று சொல்லுகிறார்கள். திருமணத்தை தள்ளி போடுறது, குழந்தை பிறப்பு தள்ளி போடுறது, இதெல்லாம் தான் தெய்வம் தரும், தெய்வம் காட்டுற சிம்பிள்ஸ். அப்போ இதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 5ஆம் இடத்துல இதெல்லாம் வரும்பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போச்சு. இப்போ 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு தாய்மாமன். இந்த தாய்மாமன் 5ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது மாமா வீட்டு சப்போர்ட்டு. இன்றைக்குமே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, மாமன் துணை இருந்தால் மலை ஏறலாம்பாங்க. மாமன் துணை இருந்தால் மலை ஏறலாம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க. இந்த 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா அதி அற்புதமான ஒரு நேரம். இந்த இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது ஒரு அற்புதமான ஒரு பலன். அதே நேரத்தில் இத்தனை கிரகங்களை தாண்டி முக்கியமான விஷயமாக 2 கூடிய செவ்வாய், இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திற்கு வரும் பொழுது பண விஷயத்தில் நிறையா சொத்து, புது புது சொத்தெல்லாம், தென்னை மரங்களை தேடி வாங்குகிறீர்கள், பண்ணையார் ஆகுகிறீர்கள், நிறைய விஷயம் நல்லது நடக்க போகுது. உலகத்தில் ஒரே ஒரு டைம் தான் என்ன, இந்த மாதிரியான கோல்டன் டைம் வரும்பொழுது அதை குதிர்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும், சின்ன இடம் கிடைச்சாலும் சரி அந்த இடத்த நம்ம வாங்கி போட்டுடணும். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு. இந்த தாட்டுக்குள்ளே போயிடுங்க, இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு, இந்த எண்ணத்துக்குள்ளே போயிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ 5ஆம் இடம் என்பது இத்தனை பெக்கூலியரான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக முக்கியமான விஷயமாக கருதப்படுவது என்ன அப்படின்னா இறையருளை தொடர்ந்து, குழந்தை பிராப்தியை தொடர்ந்து, பந்தயத்தை தொடர்ந்து 5ஆம் இடத்துல நடக்கக்கூடிய மிக அற்புதமான பலனாக நாம் ஒரு விஷயத்தை நாம் சொல்லலாம். என்ன அப்படின்னா உங்களுடைய கனவுகள் நிறைவேறுறது. நிறைய பேருக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட்டில் பெரிய பெரிய பதவிக்கு போகணும் போன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் 9ஆம் இடத்துல குரு வேறு. இந்த நேரத்தில் அதாவது இப்போ வர்ற பிப்ரவரி 20ஆம் தேதி வர 5 கிரக பயிற்சி மார்ச் எண்டு வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. அப்போது உங்களுடைய அடுத்த படிநிலை என்பது இந்த டைமில் உங்களுக்கு செட் ஆகிடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான விஷயங்கள்லாம் 9ஆம் இடத்துக்கு குரு ஒரு பக்கம், இந்த பக்கம் என்னடான்னா இவர் ராகு கேது 5ஆம் இடத்துல இருக்காங்க. ராகுனாலே அசுர பலங்கய்யா, ராகுனாலே அசுர பலம். அசுர பலம் மிக்க இந்த ராகு பகவான் என்ன செய்கிறார், அசுரத்தனமான முன்னேற்றத்தை தருகிறார். வெற்றி வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்ற அங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது மாபெரும் வெற்றிகளை உங்களுக்கு தருகிறார். அடுத்ததாக 5ஆம் இடத்து ராகுவை தொடர்ந்து இந்த 11ஆம் இடத்து கேது தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இத்தனை பலம் வரும்போது என்ன பண்ணும், பல எதிரிகளை போய் சீண்டி பார்க்கலாமான்னு தோணும். நம்ம போயிட்டு அவன்கிட்ட போய் ஒம்பளுத்து பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அப்போ என்ன ஆகுனா, பழைய கேஸெல்லாம் எதுவும் தேவையில்லாமல் நோண்டிட்டு இருக்காதிங்க. சொத்து சம்மந்தப்பட்ட கேஸில் இருந்தால் உங்களுக்கு விடுதலைன்னு சொன்னேன், மற்றபடி கிரிமினல் கேஸ் வர்றதுக்கெல்லாம் சொல்லலை, சிவில் கேஸ் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை. அப்போ போன்ற தேவையில்லாத பழைய பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் ஃபார் த பாஸ்ட் விஷயங்கள். பழைய சம்பவங்கள் அதை போய் நோண்டிட்டு இருக்காதிங்க. பழைய சம்பவங்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும். நாங்கள் அந்த பழசெல்லாம் விட்டுருங்க, புதுசாக இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொள்ளுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 5 கிரக பயிற்சி மிக அற்புதமான விஷயங்களை தரப்போகிறது. வாழ்வை தலைகீழாக மாற்றப் போகிறது. கீழே போயிட்டு இருக்க இந்த நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இடங்களில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.